ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ப்ளீட்டட் பஃப் ஸ்லீவ் ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி பஃப் வந்து வைப்போம். ஒரு ப்ளீட் வந்து ஒரே சைடு இருக்கிற மாதிரி நம்ம வந்து வைப்போம். இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், உப்பு இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இது வந்து இதில் ஒரே ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சைடு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வாட்டாக இருக்கும். நம்ம இப்படி இப்படி எடுத்து எடுத்து வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிடுவோம். இப்போ நான் அந்த மாதிரி இந்த இடம் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ அப்படியே எடுத்துட்டு இன்னொரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம், ஏன்னா நம்ம மறுபடியும் இங்கேருந்து இப்படி தைக்கும்போது இந்த ப்ளீட் வரும், இந்த ப்ளீட்டுக்கு அடியில் இந்த ப்ளீட் வரும். இப்படி வரும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு ஈஸியான மெத்தட் என்னென்னா, இந்த இடம் அப்படியே இருக்கட்டும், நீங்கள் ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு 5 ப்ளீட்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக இங்கே இருக்கிற கேப்பும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு 5 ப்ளீட் இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு மட்டும் ஒரு ஸ்டிச் வந்து போட்டு விட்டுருங்க. அப்படி இப்போ திரும்ப அந்த ஃபுட்லேருந்து வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 ப்ளீட் எடுத்து வைங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு ப்ளீட்டுக்கும் இன்னொரு ப்ளீட்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கணும். இப்போ இங்கே ஒரு 1/2 இன்ச் இருந்துச்சுன்னா அதே ப்ளீட்டோட அந்த ப்ளீட் அப்படியே நேராக வரும் இல்லையா, அதோட இது வந்து இங்கேயும் 1/2 இன்ச் தான் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உள்ளது. இந்த மாதிரி நம்ம போடும்போது ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம வந்து இந்த வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆப்போசிட் சைடு வச்சு போட்டிங்க, ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா கொஞ்சம் கஷ்டமான மெத்தட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஈஸியாக இருக்கும். இதுக்கு கீழே நான் எப்படி பட்டை அட்டாச் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி ப்ளீட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ப்ளீட் வச்ச பிறகு இந்த ப்ளீட்டோட சென்டரை வந்து எடுத்துக்கோங்க. இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி இந்த ப்ளீட்டோட இப்படி சென்டரை வந்து எடுத்துக்கிட்டு அந்த இடத்த அர்க்காத்தோ அல்லது மார்க்கோ ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணாலும் ஓகே தான். இப்படி பண்ண பிறகு கீழே வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம இதில் எந்த ப்ளீட்டும் வைக்க வேண்டாம். நீங்கள் நார்மலாக இருக்கிற மாதிரி நார்மலாக ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்படியே பேக் சைடு திருப்பிக்கோங்க. பேக் சைடில் இந்த அர்க்காத் கரெக்டாக எந்த இடத்துல வருதோ அந்த அர்க்காத்தும், நான் இதில் வந்து ஸ்லீவ்லேயும் அர்க்காத் போட்டு வச்சுருக்கேன், அதுவும் எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுற மாதிரி நான் வந்து வச்சுக்க போகிறேன். இப்படி வச்சுட்டு இங்கே எனக்கு கொஞ்சம் அதிகமாக அகலம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சென்டராக வச்சு ஸ்டிச் வந்து போட்டுக்க போகிறேன். ஒன்றும் இல்லை, அப்படியே சுற்றி தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் ஸ்டிச்சு போட்டிருக்கிறது வந்து இங்கே கரெக்டாக இருக்கா, சிலது வந்து அப்படியே தூக்கிட்டு நிற்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்படியே சுற்றி நம்ம லைனிங் சுற்றி கட் பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் இங்கே அகலம் தேவைங்கிறதுனால கொஞ்சம் அகலம் விட்டுட்டு நான் வந்து கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த அர்க்காத் பண்ண இடத்துலையே ஒரு இடத்துல மார்க் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருங்க. நம்மளுக்கு வந்து அந்த டாப் வந்து சூப்பராக அப்படியே ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து பாட்டம் ரெடி பண்ணணும், அதாவது பட்டி, இதுக்கு கீழே வைக்கிற பட்டி வந்து நம்ம ரெடி பண்ணணும். இந்த பட்டிக்கு வந்து நான் இந்த பீஸ் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் இங்கே கீழ்ப்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் அடித்து திருப்பிக்க போகிறேன். ஓகேங்களா, அடித்து திருப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வச்சுருக்க மெயின் கிளாத்தில் எது வந்து கீழ்ப்பக்கம் வரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி அடித்து திருப்ப போகிறோம்.
அப்படியே லைனிங்கை மட்டும் திருப்பி விட்டு படிமான தையல் போட்டுக்கிறேன். இது வரைக்கும் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் கரெக்டாக அந்த லைனிங் கிளாத்து எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம இதை எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் சென்டரில் இப்படி பிடிச்சிட்டு இதுலேயே சென்டர் அர்க்காத் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து டாப்பில் அட்டாச் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் இதை வந்து இப்படி எடுத்துட்டு அந்த இடத்துல இப்படி அர்க்காத் பண்ணிக்கிறேன். இப்போ இப்படி நல்ல பக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அது கீழே தெரியுற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதை வந்து நம்ம இதில் இப்படி வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, இதுலேயும் லைனிங் மேலே தெரியுது, இதுலேயும் லைனிங் மேலே தெரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் இருக்குது, இந்த சைடில் ஓப்பன் இருக்குது. நான் இதை எடுத்துகிட்டு வந்து இப்படி வைக்கும்போது இந்த இடத்துல என்ன இருக்கும், பிசிறு இருக்குது. பிசிறு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதை அப்படியே அடித்து உள்ளே திருப்பினோம்னா நம்மளுக்கு கரெக்டாகிடும், எந்த இதுவும் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். இப்படி வச்சுட்டு நம்ம ஓரத்தில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இப்படி போட்ட பிறகு திரும்ப அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு இங்கே இருக்கு பார்த்தீங்களா இந்த பீஸை வந்து நான் அப்படியே இது மேலே வச்சுட்டு கரெக்டாக இந்த சென்டர் நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல இப்படி கரெக்டாக வச்சுட்டு அப்படியே நீட்டாக தையல் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுற வேண்டியது தான். இந்த இடத்துல மட்டும் 2 தையல் போட்டுட்டு இப்போ அழகாக அப்படியே உள்ளே இருந்து அந்த பஃப்பை எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்தோம்னா அழகாக நீட்டாக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம இந்த ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வச்சிருக்க பீஸ் தான். எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நான் இதை யூஸ் பண்ணிப்பேன், தேவைப்படாது எனக்கு வந்து கரெக்டான அளவு இதோட முடிஞ்சிடும். ஒருவேளை நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து விட்டுருக்கேன், துணி விட்டுருக்கேன், அவ்வளோதான். இப்போது இதோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பக்கத்துலேயும் நல்லா நீட்டாக வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி உள்பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா பிசிறு எதுவும் தெரியாமல் நம்ம நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பிடிக்கும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.